exponential. Thank you for reminding this room that justice is not optional. Thank you, sir. Everyone has wandered and mastered various fields. Here are esteemed chief guests mastering the capacity of human consciousness. I request Scientist Dr. S. Gajendra Swamigal, sir, spiritual guru and medical scientist, Magic Minds Research Council, India, to broaden our vision. அரங்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை புண்ணிய ஆத்மாக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதல்ல நல்லா கை தட்டுங்க. நீங்கள் அனைவருமே பாக்கியசாலி. நீங்கள் அனைவருமே பாக்கியசாலி. ஏன் என்று சொன்னால், ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கு முறையாக கல்லூரியிலே 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்று அதன் பின்பு ஆராய்ச்சி டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்டத்தை பெறுவதற்கு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாவே 3 வருஷம், பார்ட் டைம்ல பிராக்டிஸ் பண்ண 5 வருஷம். அப்போ 8 ஆண்டுகள் கடினப்பட்டு தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் ஒருங்கே சேர்த்தால்தான் அவர் பெயருக்கு முன்னாடி டாக்டர் என்று போட முடியும். நீங்கள் அனைவரும் பாக்கியசாலி என்ற ஒரு வார்த்தையை அடியேன் கூறினேன். அதற்கு காரணம் என்னவென்றால், கல்லூரிக்கு போகாமல் 8 ஆண்டுகள் படிக்காமல் உங்களுடைய பெயருக்கு முன்னாடி டாக்டர் என்ற பட்டத்தை சர்வதேச அமைதி நிறுவனம் வழங்குகிறது என்றால் நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள் தான். இந்த ஆராய்ச்சி பட்டம் முனைவர் பட்டத்தை வாங்கி அதை வீட்டிலே பிரேம் போட்டு வைத்துவிட்டு அதற்கு பின்னாடி அமைதியாக உறங்கி விடாதீர்கள். உங்களின் சாதனைக்கும் உங்களுடைய சரித்திரத்திற்கும் இதுதான் அஸ்திவாரம். இதற்கு மேல் உங்களுடைய சாதனை, மக்கள் தொண்டு, சமுதாய தொண்டு அனைத்தையும் நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு விதையை போட்டால் அந்த விதை விருட்சமாக மாறுகிறது. அந்த விருட்சத்தில் 1000 கணக்கான பறவைகள் தங்கி இளைப்பாறுகிறது. அதுபோல் நீங்கள் அனைவரும் இந்த சர்வதேச அமைதி பல்கலைக்கழகத்திலே கொடுக்கக்கூடிய இந்த டாக்டர் பட்டம் என்று சொல்லக்கூடிய கௌரவ முனைவர் பட்டத்தை பெற்று மென்மேலும் சமுதாயத்திலே நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நேர குறைவின் காரணமாக மிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் 6 அஸ்திரங்களை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். இந்த உலகத்துல மிக சிறந்த டாக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா 6 டாக்டர். PhD படிச்ச டாக்டர் கிடையாது, MBBS படிச்ச டாக்டர் கிடையாது, இல்ல MS ஆர்த்தோ படிச்ச டாக்டர் கிடையாது. இந்த உலகத்திலே இறைவனாலையும் இயற்கை சக்தியாலும் சிருஷ்டிக்கப்பட்ட எளிமையான சக்தி வாய்ந்த 6 ஆயுதங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். முதல் டாக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி. நம்முடைய பாரம்பரியத்தில் நம்ம எல்லாமே ட்ரெடிஷனல் ஃபேமிலி தான், பாரம்பரிய வம்சம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி பண்பாடையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் உலக அரங்கில் தந்த சமுதாயம் நம்முடைய பாரம்பரிய தமிழ் சமுதாயம். அகம் 400 புறம் 400. அகம் என்று சொல்லக்கூடியது காதல், புறம் என்று சொல்லக்கூடியது வீரம், கொடை. அப்போ தினந்தோறும் நீங்க சூரியனை பார்த்து கண்கள் திறந்து சூரியனுடைய சக்தியை உங்க உடம்புக்குள்ள, உங்க பாடிக்குள்ள அந்த சக்தியை உள்ள கொண்டு போகணும். சூரியன்ல என்ன சக்தி இருக்குது? பயோ மேக்னெட்டிக்கல் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் பவர். நம்ம மனிதனுடைய உடலை எடுத்து பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் சயின்டிஸ்ட். 2 கரண்ட் இருக்குது மனிதனுடைய உடல்ல, எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இறைவன் படைத்தது. ஒன்னு பயோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி, மற்றொன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி. இந்த 2 எனர்ஜியை இயற்கையா இறைவன் சூரியன் கிட்ட வச்சிருக்கான். சூரியனை வழிபாடு தினமும் செய்யுங்கள், கண்களை திறந்து செய்யுங்கள். சூரிய வழிபாடு காலையில 6 மணிலிருந்து 6:30 தான் செய்யணும், அதுக்கு மேல செய்யக்கூடாது. இதுதான் முதல் டாக்டர். 2வது டாக்டர் யாரு? ஓய்வு. தினந்தோறும் சீராக நீங்கள் உறங்க வேண்டும். ரெஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். அமைதியாக தியானம் செய்து இறைவனை நினைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தினந்தோறும் படுக்கணும்.
இன்னைய நவீன உலகத்துல தூங்குறதுக்கே நேரம் இல்லை. இறைவனும் இயற்கையும் இரவு என்று ஒரு சக்தியை படைத்ததே மனிதன் ஓய்வு பெற வேண்டும். ஓய்வு பெறும் போதுதான் உடல்ல இருக்கக்கூடிய அவயங்கள் புதுப்பிக்கும், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், நியூரான் செல்கள் புதுப்பிக்கும், நாளையினுடைய இயக்கத்துக்கு உண்டான ஆற்றலை அது உற்பத்தி பண்ணும். அப்போ தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு இறைவனை வேண்டி தியானம் செய்து நீங்கள் தூங்குங்க. பீஸ்ஃபுல் ஆஃப் ரெஸ்ட், பீஸ்ஃபுல் ஆஃப் ஸ்லீப்பிங். இட் இஸ் a most biggest doctor in your life. மூணாவது டாக்டர் பிசிக்கல் ஃபிட்னஸ், யோகா. தினந்தோறும் உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக 5 நிமிடம் செலவு செய்து உங்கள் உடலுக்கு தகுந்தவாறு எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான தியான பயிற்சி, எளிமையான யோக பயிற்சியை செய்யுங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஹெல்த், இன் யுவர் சக்சஸ்ஃபுல் லைஃப். உடற்பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சி உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் உங்கள் ஆன்மாவையும் இளமையாக வைத்திருக்கும். உங்களுடைய சாதனை பிரபஞ்சம் முழுவதும் பரவும். You have great achievement in universal hero, but daily practice yoga and meditation and physical fitness is the most important for your life. நாலாவது டாக்டர் யாரு? உணவு கட்டுப்பாடு. சாப்பாடு வீணாகிறதே என்று நீங்கள் உணவு உட்கொண்டால் உங்க உடம்பு வீணா போயிடும். கண்டதை தின்னக்கூடாது. ஆரோக்கியமான பழங்கள், சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய உணவுகள், கம்பு, கேழ்வரகு, சோளம், இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கீரை, காய்கறிகள், நியூட்ரிஷன் ஃபுட்னு பேரு. சத்துள்ள உணவுகளை தினந்தோறும் உண்ணுங்கள். இயற்கை தானியங்களை தினந்தோறும் உண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு காய்கறி, கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் டெய்லியும் சாப்பிடுங்க. இது நாலாவது டாக்டர், ஃபுட். ஃபுட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் குட் ஹெல்த், யுவர் குட் மைண்ட். உலகத்துல மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு லிக்விட் ஃபுட். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமும் காலையில் எழுந்திரிச்சு பூரி, பொங்கல், புளியோதரை சாப்பிட மாட்டாங்க. மதியானம் நல்லா வடை பாயாசம் சாப்பாடு, பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேஸ்ட் ஃபுட்டு. அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, வேஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டை நீங்க உள்ள போட்டீங்கன்னா உங்க வயிறு வேஸ்ட் ஃபுட் ஆயிடும். டஸ்ட்பின், அது குப்பை. அதெல்லாம் உட்கொள்ளாதீங்க. உணவு, ஃபுட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது டாக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. என்னால் சாதிக்க முடியும், நிச்சயமாக நான் சாதிப்பேன், நிச்சயமாக நான் சரித்திரம் படைப்பேன், எனக்குள் இறைவன் நல்ல சக்தியையும் நல்ல புத்தியையும் கொடுத்திருக்கிறான் என்று தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் உங்களை நீங்க வணங்கணும். உங்களுக்குள்ளதான் என் சர்வேஸ்வரர் இருக்கான், உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கான். கடவுள் அண்ணாமலையார் கோயில் உள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளே உள்ளத்தில் இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தானுக்கு ஜீவன் சிவலிங்கம். சிவலிங்கம் கோயில் இல்லையா, உங்க உள்ளத்துல இருக்கு. உங்க ஒவ்வொரு உள்ளத்திலையும் இருக்குது, உங்க ஒவ்வொரு உணர்விலையும் இருக்குது, உங்க ஒவ்வொரு செல்லிலையும் இருக்குது. உங்களை நீங்கள் தன்னம்பிக்கையோடு, முயற்சியோடு, விடாமுயற்சியோடு, நான் சாதிப்பேன், என்னால் முடியும், நான் சரித்திரம் படைப்பேன்னு சொல்லி காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்கணும். உங்களை நீங்கள் நம்புங்கள். தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய டாக்டர். சரிங்களா? கடைசி டாக்டர் கிட்ட வந்துருவோம். இந்த ஆறாவது டாக்டர் தான் உலகத்திலே மிக 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 சக்தி வாய்ந்த டாக்டர். அவர் யார் தெரியுங்களா? நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். குட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் டாக்டர். Good friends is a biggest doctor. கிம் கோபியா, ஐயோ அவர் எதுவும் சாதிக்க மாட்டார். செல்லத்துறையா, அவர் ஒரு உதவாகர. கதிர்வேலா, அவர் ஒரு உதவாகர. இப்படி என்று யார் உங்களிடம் பேசுகிறார்களோ, யார் அந்த வார்த்தைகளை கூறுகிறார்களோ, அந்த கணப்போது அவர்களை தலைமுழுக வேண்டும். செல்லத்துறையா மிகப்பெரிய ஆத்மா, அவரால் நாடும் நாட்டு மக்களும் சமுதாயமும் முன்னேறும் என்று சொல்லக்கூடிய நண்பனோடு செல்லதுரை, சக்திவேல் ஐயா, கிம் ஐயா, யாராவது இருக்கட்டும்,
உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய புத்தியை, உங்களுக்குள் இருக்கும் திறமையை யார் வளர்த்து கொடுக்கிறானோ அவனோடு சேருங்கள். நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாதித்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சாதனை உலகம் முழுவதும் பறைசாற்றப்படும். 6வது டாக்டர் மிகப்பெரிய டாக்டர். ஒரே ஒரு விஷயம் தான், கண்ணை மூடி பாருங்க. செல்லதுரை ஐயா நல்லவரா கெட்டவரா? அவரோட நம்ம சேர்ந்தா வாழ்க்கையில சாதிக்குமா? 2 கேள்விதான். நெகட்டிவ்னா அவரை விட்டு விலகி போயிடுங்க, பாசிட்டிவ்னா அவர் கையில பிடிச்சிங்க, கெட்டியா பிடிச்சிங்க. கண்டிப்பா அவரால நீங்க சாதிப்பீங்க, சரித்திரம் படிப்பீங்க, வாழ்வீங்க, வளருவீங்க. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 6 டாக்டரை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க, சரித்திரம் படிப்பீங்க. இப்ப இறுதியா 2 நிமிஷம் மெடிடேஷன் டெக்னிக். உங்க 2 கையை எடுத்துங்க, நல்லா வேகமா தேய்ச்சிங்க. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். ஃபுல்லா எனர்ஜி ஆயிடுவோம், டாக்டரேட் பட்டத்துக்கு போயிடுவோம். நல்லா வேகமா தேய்ச்சி உங்க கண்ணு, முகம், கை கால்லாம் ஸ்பிரிட் பண்ணிங்க, தடவிங்க. உங்க உடம்புல இருக்கிற பயோ எனர்ஜியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் பவரா உங்க பாடிக்குள்ள என்ட்ரி ஆகும். இப்போ 2 கையை இப்படி வச்சுக்கங்க, கண்களை மூடிக்கங்க. நான் ப்ரே பண்றேன். அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணக்கூடிய டெக்னிக் சொல்லி தரேன். இறை சக்தியும் பிரபஞ்ச மகா சக்தியும் உங்களுடைய சிரசின் வழியாக உட்புகுந்து உங்கள் உடலையும், உங்கள் உள்ளத்தையும், உங்கள் ஆன்மாவையும் பரிசுத்தமாக, சர்வ சக்தியாக, சர்வ வல்லமையாக மாற்றுகிறது. இறை சக்தியும் பிரபஞ்ச மகா சக்தியும் உங்கள் சிரசு வழியாக உங்கள் உடலையும், உங்கள் உள்ளத்தையும், உங்கள் ஆன்மாவையும் சர்வ சக்தியாக, சர்வ வல்லமையாக மாற்றுகிறது. சர்வம் சிவசக்திமயம், சர்வம் சிவசக்திமயம். எனது உடலுக்குள் இறை சக்தியும் பிரபஞ்ச மகா சக்தியும் என்னை புனிதமாக்குகிறது. எனக்குள் இருக்கும் ஆற்றலை, எனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை, எனக்குள் இருக்கும் சர்வ கலை ஞானங்களையும் இந்த சமுதாய வளர்ச்சிக்காகவும், இந்த பிரபஞ்சம் புனிதம் பெறுவதற்காகவும் சர்வ வல்லமையாக, சர்வ சக்தியாக மாறுகிறது. சர்வம் சிவசக்திமயம். கண்களை திறக்க வேண்டாம். உங்கள் உள்ளங்கை வழியாக பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய காஸ்மாக் எனர்ஜி, பயோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி கம்ப்ளீட் யுவர் ஹெட், உங்க தலை வழியாக, உங்கள் உடல் வழியாக, உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இப்ப கண்களை திறக்காதீங்க. உங்க 2 கையை ஒன்னா சேர்த்துக்குங்க. 2 கையை ஒன்னா சேர்த்துக்கிட்டு உங்க முகத்தை தடவிக்குங்க, உங்க உடலை தடவிக்குங்க. பிரபஞ்ச மகா சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச மகா சக்திக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காஸ்மாக் எனர்ஜி, தேங்க்ஸ் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி, தேங்க்ஸ் ஃபார் பயோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி. பிரபஞ்ச மகா சக்திக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அனைவரும் வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துகிறேன்.